ஹலோ கைஸ், புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆர் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். அதை வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ப முடியுதா? ஸோ உண்மைதாங்க. வாங்க அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இந்தியால நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மேஜர் சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளிகேஷன் அண்ட் டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். இது கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பவே நாங்க உங்களை ட்ராக் பண்ணல ஆர் அத்தன்டிகேட் பண்ணாம நாங்க விட்டுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ராடுலண்ட் ஐடிசி டிரான்ஸ்பர் அப்படி நடந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ லாஸ். அப்ப ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோட டாக்ஸ் பேமெண்ட் எல்லாம் 2 லட்சத்துக்கு உள்ள இருக்கோ, மாசத்துல 2 லட்சத்துக்கு உள்ள சிஜிஎஸ்டி, எஸ் அண்ட் ஐஜிஎஸ்டி, இது மூணையும் சேர்த்து 2 லட்சத்துக்கு உள்ள வருதோ அவங்க எல்லாம் இந்த ஸ்கீமை ஆப்டின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேவையில்லை அப்படின்னா அவங்க வித்ரா பண்ணிட்டு வெளியே வரலாம். இது எப்ப இருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 நவம்பர் 2025 இருந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும், எஃபெக்டிவ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.